முதல்ல இந்த கருப்பு சட்டை எப்பயுமே உங்கள நெனச்சாவே கருப்பு சட்டை தான் நினைவுக்கு வருது. உங்களுடைய இளம் வயது, அப்பாவே திராவிட இயக்க கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து பேசக்கூடியவரு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். உங்களுக்கும் இந்த கருப்பு சட்டைக்குமான நெருக்கம், இளம் வயதிலிருந்து ஆரம்பிச்சத பத்தி சொல்லுங்களேன். அப்பாகிட்ட இருந்து தான் எனக்கு இந்த அரசியல் வருது. ஆனா, அப்பா கருப்பு சட்டை போட்டவர் இல்ல. ஓகே. ஏன்னா, ஒரு வேளை 40கள்ல எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. 49ல திமுக தொடங்குகிற நாள்லயே அவர் திமுகவுக்கு வந்துட்டாரு. அதனால அவரு இயல்பாக பெரும்பாலும் வெள்ளை சட்டை போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நானே இது ஒரு ஒரு கருப்பு சிகப்பு எழத்து கலர். ஆமா. கருப்பு, சிவப்பு, கரை போட்ட வேட்டி அப்பா கட்டுவாரு. எனக்கு ஒரு ஒரு 7 வருடங்கள் இருக்கலாம். 6, 7 வருடங்களாக நடுவுல என்ன பண்ணுவேன்னா, நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, தொலைக்காட்சியில இருக்கும்போது கருப்பு சட்டை போடுவேன். மற்ற நேரத்தில இல்ல. 7, 8 ஆண்டுகளாக இப்போது என்னிடம் வேறு சட்டை இல்லை. கருப்பு சட்டைய தவிர இருந்தது. அந்த சட்டைகளெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு குடுத்துற சொல்லிட்டேன். அதனால வீட்டில், வெளியில், வெளிநாட்டில் எங்கு போனாலும் உங்க கருப்பு அடையாளம் ஆயிருச்சு. சட்டை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. மாத்தி இது இப்படி இருக்கு அப்படி அந்த தேடுகிற வேலையெல்லாம் இல்ல. ஒரு இடத்துக்கு துணி எடுக்க போனால் கூட, அது என்ன வண்ணம், என்ன வடிவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கருப்பு சட்டை அப்படிங்கிறது தான்.